இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் உற்சாகமடைந்திருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள், நீதிமன்ற தீர்ப்பு வந்திருந்தாலும் கூட நீதிமன்ற தீர்ப்பு பாதகமாக இருப்பதாக தோன்றியிருந்தாலும் கூட எந்த உற்சாகமும் குறையாமல் மேலும் புதிய உத்வேகத்தோடு நாளை நடைபெற இருக்கின்ற மகளிர் மாநாட்டை பூம்புகாரிலே வெற்றிகரமாக நடத்தி காட்ட வேண்டும். குறைந்தபட்சம் 5 லட்சம் பேர் மகளிர் மற்றும் ஆண்களை திரட்டி இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக நடத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயாவுடைய நிர்வாகிகளும் அவருடைய தொண்டர்களும். அதை பற்றித்தான் இந்த காணொலியில் காண இருக்கிறோம். இன்று மாமல்லபுரத்தில் நடைபெறுகின்ற பொதுக்குழுவிற்கு, அன்புமணி அவர்களால் நடத்தப்படுகின்ற பொதுக்குழுவிற்கு தடை போட வேண்டும் என்று நீதிமன்றத்திலே வந்த வழக்கு. அந்த வழக்கின் அடிப்படையில் நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அன்புமணி நடத்த போகின்ற பொதுக்குழுவிற்கு தடை இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆகவே அவர்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு மகாபலிபுரத்தில், அதாவது இந்த 9ஆம் தேதி மகாபலிபுரத்தில் கான்ஃப்ளூயன்ஸ் மண்டபத்தில் அரங்கத்தில் பொதுக்குழுவை நடத்துகிறார்கள். அவர்கள் பொதுக்குழுவில் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்று பார்த்ததற்கு பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடுத்த நகர்வுகள் வேகமாக துவங்கும். இன்றைக்கு இந்த தீர்ப்பு அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாக வந்ததாக நினைத்துக் கொண்டு அன்புமணி ஆதரவாளர்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் உற்சாகம் அடைவதில் தவறில்லை. ஆனால் இந்த தீர்ப்பு எந்த விதத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கப் போவதில்லை. இந்த தீர்ப்பை பார்த்து டாக்டர் ஐயாவுடைய ஆதரவாளர்களோ தொண்டர்களோ கலங்க போவதில்லை. ஏனென்று கேட்டால், மருத்துவர் ஐயாவின் பின்னால் நிற்பவர்கள், அவரை ஆதரிப்பவர்கள் டாக்டர் ஐயாவோடு அரசியல் வாழ்வே முடிந்தாலும் பரவாயில்லை, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் ஐயாவை பின்தொடர்கிறார்கள். அவர் கொடுக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள், அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 3 மாத காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்ட இந்த உட்கட்சி பிரச்சனையை பல்வேறு ஊடகங்களும் பேசிக் கொண்டிருக்கிறது. தமிழக மக்களிடையே இன்றைக்கு அரசியலை பற்றி பேசுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 90% பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்ட இந்த உட்கட்சி பிரச்சனையைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாக பேசுபவர்களும் இருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஆதரவாக பேசுகின்ற பெரும்பான்மையான அடித்தட்டு மக்களும் இருக்கிறார்கள். நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்பின் மூலம் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. நீதிமன்றம் கொடுக்கின்ற தீர்ப்பு சிலருக்கு தெம்பை உருவாக்கலாம், சிலருக்கு தன்னம்பிக்கை உருவாக்கலாம், அல்லது ஒரு சிலருக்கு அவநம்பிக்கையை உருவாக்கலாம். நீதிமன்றம் அதை மட்டும்தான் ஏற்படுத்த முடியுமே தவிர நீதிமன்ற தீர்ப்பை வைத்து மக்களிடம் ஓட்டுகளை வாங்க முடியாது, மக்கள் செல்வாக்கை பெற்றுவிட முடியாது. நீதிமன்ற தீர்ப்பை பெற்று தன்னை ஒரு ஜாம்பவானாக காட்டிக்கொண்ட எத்தனையோ அரசியல் தலைவர்கள் மக்கள் மன்றத்திலே செல்வாக்கு இழந்து பொலிவிழந்து தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் கடந்த கால வரலாறு. நீதிமன்ற தீர்ப்பை பெறாமலேயே பல அரசியல் தலைவர்கள் தனக்கு ஆதரவாக தீர்ப்பை பெறாமலேயே தன்னை கட்டமைத்துக் கொண்டு மக்களிடையே மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது யார் வேண்டுமானாலும் நீதிமன்ற தீர்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஒரு மேலை நாட்டு அறிஞர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அவையெல்லாம் உண்மையா பொய்யா என்பது வரப்போகின்ற இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் தெரிய வரும். நீதிமன்றங்கள் மற்ற எத்தனை மன்றங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். நீதிமன்றம், சட்டமன்றம், பாராளுமன்றம், நாடாளுமன்ற, மேலவை மன்றம், இப்படி எத்தனையோ மன்றங்கள் இருக்கிறது. இந்த மன்றங்கள் ஒரு அரசியல் தலைவரின் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. மக்கள் மன்றம்தான் அரசியல் தலைவரின் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும். அதிமுக 2ஆக பிளவுபட்ட பொழுது மத்தியிலே ஆட்சி நடத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு அன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்து அவரைத்தான் வளர்த்தது. அவரை வளர்த்து பார்த்தார்கள். ஓ பன்னீர்செல்வத்திற்கு தான் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது. ஆனால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்றவுடன் அதே பாரதிய ஜனதா கட்சி ஓ பன்னீர்செல்வத்தை பாதாளத்திற்கு தள்ளிவிட்டு அதிமுகவிலே செல்வாக்கு இருக்கிறது என்கின்ற காரணத்தால் எடப்பாடி பழனிசாமியை தோளிலே தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. அப்படி பல அரசியல் தலைவர்களுக்கு நடந்திருக்கிறது. மகாராஷ்டிராவிலே ஏக்நாத் சிண்டே என்கின்ற பால் தாக்கரே கட்சியை சார்ந்த, சிவசேனா கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சரை உடைத்து பாரதிய ஜனதா கட்சி
ஏக்நாத் சிண்டே தலைமையில் ஒரு அமைச்சரவையை, ஒரு பொம்மை அமைச்சரவையை உருவாக்கினார்கள். ஆனால் காலப்போக்கில் அதே ஏக்நாத் சிண்டேவை கீழே தள்ளிவிட்டு அந்த இடத்தை பாரதிய ஜனதா கட்சியை தக்க வைத்துக் கொண்டது. பாரதிய ஜனதா கட்சியை இதற்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் ஆட்சி அதிகாரத்தை நடத்துகின்ற முழு பொறுப்பையும் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்டது. இவர்களால் புறக்கணிக்கப்பட்ட, பாரதிய ஜனதா கட்சியால் உடைக்கப்பட்ட சிவசேனா கட்சி மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறது. பால் தாக்கரேவுடைய மகன் உத்தவ் தாக்கரேவும் இன்னொருவர் அவருடைய உறவினரான ராஜ் தாக்கரேவும் மீண்டும் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் பிளவுபட்ட பொழுது அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிராவின் அதிகாரத்தை கைப்பற்றியது. ஆனால் இப்பொழுது அவர்கள் இருவரும் பிளவுபட்டவருடைய விளைவு, ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் பிளவுபட்டதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட்டது. இவ்வளவு நாட்கள் மகாராஷ்டிராவில் பால் தாக்கராவில் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட அந்த சிவசேனா கட்சி பொலிவிழந்து விட்டது. அந்த கட்சி உற்சாகத்தை இழந்து விட்டது என்பதை உணர்ந்து கொண்டதற்கு பிறகு இப்பொழுது ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் இணைந்திருக்கிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனை நாளை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே மகளிர் மாநாடு பூம்புகாரிலே மிகச் சிறப்பாக கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேல் திரட்டி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது என்று தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவின் பக்கம்தான் தமிழகத்திலே இருக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகம் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டும் 2026ஆம் ஆண்டு தேர்தல் முடிவில் மருத்துவர் ஐயா அவர்கள் வாங்குகின்ற ஓட்டுக்கள், அவர் எந்த கட்சியில் கூட்டணி வைக்கிறாரோ அல்லது தனித்து போட்டியிடுகிறாரோ அதை பற்றியெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவர் வைக்கின்ற கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா நிறுத்துகின்ற வேட்பாளர்கள் வாங்குகின்ற ஓட்டுக்கள், அவர்கள் மக்களிடையே பெறுகின்ற நம்பிக்கை, இவையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவின் பின்னால் தான் இருக்கிறது. மருத்துவர் ஐயா இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்ற ஒரு நிலையை 2026ஆம் ஆண்டு தேர்தல் மீண்டும் உருவாக்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.